ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐகே அகாடமிக்ஸ்ல. இந்த விட நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஐக்காகட்டும் பிசிக்காகட்டும் வரப்போற எக்ஸாம்ஸ்ல எல்லாமே இந்த மாதிரி ஒரு புது சிலபஸ் புது பேட்டர்ன் தான் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இப்போ டாப் ட்ரெண்டிங் அதுதான். சரிங்களா? இந்த நியூஸ் வந்ததுலேருந்தே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகட்டும், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் நிறைய பேர் கால் பண்ணி சார் இதை பற்றி ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ கொடுங்க அப்படின்ட்டு கேட்டீங்க. நான் ஏன் டக்குன்னு இதுக்கு வரல அப்படின்னா, அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் உள்ள போய் உற்று நோக்கி கிளியரா பார்த்தோம்னா ரியாலிட்டியில இது நடக்குமா நடக்காதான்னு நமக்கு கிளியரா தெரிஞ்சிடும். சரிங்களா? இது ஃபுல்லாவே 100% நடக்கும்னு நான் சொல்ல, நடக்காதுன்னு நான் சொல்ல. ஒண்ணா பார்க்கலாம், அனாலிசிஸ் பண்ணுவோம், நம்மளே செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஏன்னா ஒரு ஒரு அப்டேட் இப்படி வந்தோடனே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே பார்க்காம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நம்மளோட லைஃப்ல என்ன பண்ணணுங்கிறத இப்ப டிசைட் பண்ணிடுறீங்க. பாதி பேர் நான் இவ்வளவு வருஷமா எஸ்ஐக்காகவோ பிசிக்காகவோ உட்காந்து படிச்சதா வேஸ்டா போதா, என் லைஃபே காலியா இதோட என்ன இப்படி பண்றாங்க அப்படின்னு ஒரு சார. இன்னொரு சார 100% நீ சிலபஸ் என்ன பண்ணாலும் புக்ல இருந்தா நீ கேள்வி கேட்ப, அந்த புக்ல இருந்து கேட்கக்கூடிய கேள்வியை நான் எப்ப என்ன அடிச்சிருவேன் அப்படின்னு ஒரு சார. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேங் வார் மாதிரி ஆகி போயிருக்கு. எந்த ஒரு அப்டேட், நாட் ஒன்லி டிஎன்யூஎஸ்ஆர்பி மட்டும் இல்ல, டிஎன்பிசி டிஎன்எஸ் இந்த மாதிரி ஒரு சிலபஸ் அப்டேட் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்தாலே இது மாதிரி எக்கச்சக்க பேர் ஒன்னொன்னு பேச ஆரம்பிச்சிடுறீங்க. ஓகே, சோ கிளியர் கட்டா ரியாலிட்டியில என்ன நடக்க போகுது. ஏன்னா அதாவது நம்ம இந்த லாஜிக்கல் லூப் ஹோல்ஸ் சொல்லுவோம்ல, லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ்னு, இதுல நிறைய லாஜிக்கல் லூப் ஹோல்ஸ் லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கு. சரிங்களா? அதெல்லாம் கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், நீங்களும் படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்தாலே தெரிஞ்சு வருது நடக்குமா இது என்ன அப்படின்ட்டு. ஓகே, வீடியோ கொஞ்சம் ஃபுல்லா பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இதுல ஒண்ணா என்ன சொல்ல வராங்கிறத பார்த்துட்டு கடைசியா நம்ம ஒரு கன்க்ளூஷன் வருவோம். நம்ம முக்கியமான பாட்டு இங்க இருந்து ஆரம்பிக்குது. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பிசி போலீஸ் கான்ஸ்டபிள் பத்தி தான் பேசிக்கிறாங்க. முதல் அடியே மரண அடி. ஓகேவா? அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிரிப்பா இருக்கு. பாஸ் இன் +2 level or equivalent examination to face the challenges of 21st century. ஆக்சுவலா 21st centuryனா 2001 இருந்து 2099 இருக்கிறதா 21st century நம்ம சொல்லுவோம். இப்ப நம்ம ஆல்ரெடி 21st century தான் இருக்கோம். அப்ப இது நாள் வரைக்கும் போலீஸ் கான்ஸ்டபிளா செலக்ட் ஆனவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ண முடியலையா என்னன்னு நமக்கு தெரியல. அதே மாதிரி இது வந்து +2 லெவல்ல கிளியர் பண்ணவங்க பிசி ஆனாதான் இதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றதை பார்த்தா ஒரு சில சந்தேகங்கள் ஏற்படுது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ எஸ்எஸ்சி எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் சர்வீசஸ் ஒரு எக்ஸாம் எஸ்எஸ்சில ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன்ல, அதுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து 10th தான் வச்சிருக்காங்க. அப்ப அவங்க 21st செஞ்சுரியோட வர இதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ண முடியலையா? இப்ப ஆர்ஆர்பி குரூப் டி ரீசெண்டா ஓப்பனிங்ல இருக்குல்ல, ஆர்ஆர்பி குரூப் டி 10th தான் குவாலிஃபிகேஷன், டிஎன்பிசி குரூப் 4க்கு 10th தான் குவாலிஃபிகேஷன். அப்படின்னா இருக்கிறப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த குவாலிஃபிகேஷன் பேசிக் குவாலிஃபிகேஷன் ஏதோ தப்புங்கிற மாதிரி இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி நான் இன்னொன்னு சொல்லிக்கிறேன், எல்லாமே ரெக்கமெண்டேஷன் தான். அப்ப இதை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களாங்கிறத நம்ம ரியாலிட்டியை யோசிச்சு ஒன்னொன்னையும் பார்க்கணும். ஓகேவா? அப்ப அதே மாதிரி இது நிறைய பேர் சொன்ன விஷயம், 10th-க்கும் +2-க்கும் அப்படியே பெரிய வித்தியாசம் அப்படின்ட்டு. கரெக்ட் தான், 10th-க்கும் +2 அப்படி பெரிய வித்தியாசம். இப்போ 10th படிச்ச ஒரு பையன் 12th படிச்ச ஒரு பையன் ரெண்டு பேரும் கம்பேர் பண்றப்ப 12th படிச்சவனா அவ்வளவு பெரிய ஆளா? நீ நல்லா யோசிச்சு பாருங்க. போலீஸ் கான்ஸ்டபிள் அப்படிங்கிறது சொல்ற வேலையை செய்யற பணிதான். சரிங்களா? நீங்க பிசியா உள்ள போனாலும் தெரியும் அங்க எவ்வளவு பாலிடிக்ஸ் நடக்குது, வேலை எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு. நான் நெகட்டிவா பேச டிமோட்டிவேட் பண்ணல, ரியாலிட்டி தான். ஓகேவா? நார்மலா பிசியோட ஒர்க் நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன, அந்த நேச்சர் ஆஃப் ஒர்க், அந்த பிசி ஒர்க்குக்கு நாலு பூரா நிக்கக்கூடிய பிசி ஒர்க்குக்கு 10th ஒர்க்குக்கு அப்படியே வித்தியாசம் தெரியல. சோ இது அப்படியே நிப்பாட்டுவோம். இப்ப தெரிஞ்சிருக்கும் இது நடக்குமா நடக்காதா அப்படின்ட்டு. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் அப்புறம் வழக்கம் போல +2 வரைக்கும் நம்ம குவாலிஃபிகேஷன் வச்சா பிஎஸ்டிஎம்க்கு +2 வரைக்கும் தமிழ் படிச்சிருக்கோம். அது வழக்கம் போல. ஓகேவா? அது இருக்கட்டும். அடுத்து a candidate shall be tested in his computer fundamentals. நான் திரும்ப கேட்கிறேன், போலீஸ் கான்ஸ்டபிளுக்கும் கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ் என்ன எனக்கு புரியல. வேர்ட் ப்ராசஸிங், எம்எஸ் எக்ஸல், இமெயில் கம்யூனிகேஷன், இன்டர்நெட். ஏங்க இமெயில் இன்டர்நெட் தெரியாதா போலீஸ் கான்ஸ்டபிளா போறவங்களுக்கு? சரி, அது இருக்கட்டும். So the TSC may also devise a suitable method to access the basic practical computer knowledge and skills of an applicant. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். ஓகே,
70 marks allotted under part 2 may be divided as follows with the introduction of computer fundamentals and psychology test. இதுக்கு ஒரு புதுசா ஒரு எக்ஸாம் பேட்டர்ன் கொடுத்திருக்காங்க. Marks scored in part 2 will be counted for the preparation of the provisional selection list. Okay. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 1ங்கிறது நமக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய தமிழ் எலிஜிபிலிட்டி. சோ பார்ட் 2க்கு இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இதுல என்ன இருக்க போதா? ஜெனரல் நாலேஜ் 30 மார்க் இருக்க போதா, கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ் 10 மார்க் இருக்க போதா, மென்டல் அபிலிட்டி 15 மார்க், சைக்காலஜி 5 மார்க், மொத்தம் 70 மார்க் தான். புரியுதுங்களா? மொத்தம் 70 மார்க் தான். இது என்ன விஷயம்னா இப்ப ஸ்டூடெண்ட் சைடு உங்க சைடு நான் வரேன், 70 மார்க்கு இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? நான் என்ன கேக்குறேன், இப்ப இந்த மாதிரி ஒண்ணு கொடுத்தோன்னே இதை நம்மளால இதை பண்ண முடியுமா நீங்க யோசிக்கிறப்ப நான் உங்களோட ஒரு கேள்வி கேட்கிறேன். ஜெனரல் நாலேஜ் 30 மார்க்ன்றது ஆல்ரெடி இருக்க சிலபஸ் தான். மென்டல் அபிலிட்டி சைக்காலஜி இந்த 30 மார்க் ஆல்ரெடி சிலபஸ் தான். கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ் 10 மார்க் ஒன்று வச்சிருக்காங்கல்ல, இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. இன்புட் டிவைஸ் அவுட்புட் டிவைஸ் இதான் நாம தெரியும் எல்லாருக்கும். ஓகேவா? சோ என்னென்ன ஓஎஸ் எல்லாம் இருக்கு, இப்போ விண்டோஸ் 7, 8, 8.1 அந்த விஷயங்கள் இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். எக்ஸ்ட்ரா ஒரு சில விஷயம் அங்கே கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்ப இது வந்து நடக்குமா நடக்காதாங்கிறதுக்கு நான் ஃபைனல் கன்க்ளூஷன்ல வரேன். சரிங்களா? நடந்தாலும் பிரச்சனை இல்லைங்கிறேன். சரிங்களா? அடுத்து கேட்பீங்க சார் எஸ்ஐல பெரிய குண்டா போட்டு வச்சிருக்காங்க, வரேன் அதுக்கு வரேன். ஓகேவா? அதுக்கு வரேன். கவனிங்க, இது என்ன, every future applicant for the post of police constable shall possess light motor vehicle driving license to be eligible to compete for the recruitment. அப்ப அடுத்த லைன், the above recommendation இது the above recommendation is equally applicable for the post of sub inspector தாலுகா ஆர்ம்டு சேவை தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் அப்படின்ட்டு. அப்ப பிசிக்கும் எஸ்ஐக்கும் ஓகேவா, நீங்க வந்து லைட் மோட்டார் வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ், லைட் மோட்டார் வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் தான். லைட்னா நம்ம வந்து பைக்கு காருக்கான லைசன்ஸ் வேணும் நமக்கு. ஓகேவா? லைட்னா லைட் மோட்டார் வெஹிக்கிள்னா காருக்கான லைசன்ஸ் வேணும். மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஒரு எக்ஸாம் நடக்கும். ஓகேவா? இப்போ 2024 கூட நடந்துச்சு, 2025 நடக்க போது டிஎன்பிசி நடத்துவாங்க. நம்மளுக்கு கிளாஸஸ்லாம் இருக்கும். மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும், ஏன்னா மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் மட்டும் அதுக்கு எலிஜிபிள். அந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு தான் இந்த மாதிரி இந்த டிரைவிங் லைசன்ஸ் கண்டிப்பா இருக்கணுங்கிறது கேட்பாங்க. அது எதுக்கு இதுல வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஓகேவா? ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றது மக்களை விட போலீஸ் ஃபாலோ பண்ணிட்டு மக்கள்கிட்ட வந்து அதெல்லாம் பாருங்கன்ட்டு சில பேர் சொல்லுவோம்ல, அதனால அந்த ரோடு தூக்கி வச்சாங்க போல. என்ன? ஸோ இது அப்படிதான் பார்க்க வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு எக்ஸாமுக்கு அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டு பார்க்க போற வேலைக்கு இது எந்த அளவுக்கு உதவ போகுதுன்னு தெரியல. ஓகேவா? ரைட்டு. இந்த லாஜிக்கல் லூப் ஹோல்ஸ் வரையில இதுக்கு வரேன். இதை ஃபுல்லா பட்டியல கிளியரா? ஃபர்ஸ்ட் மேட்டருக்கு வருவோம். ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் இது வந்து எஸ்ஐக்கு ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அப்ஜெக்டிவ் டைப் இங்க எதுக்கு 3 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க? ஓ, அப்ப இதை பார்த்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, அப்ப 3 மணி நேரம் எக்ஸாம் அப்படிதானே? 3 மணி நேரம் எக்ஸாம், அதான் நமக்கு தெரிய வருது. ரைட். அப்படியே பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 நல்லா புரிஞ்சுக்கோங்க. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இந்த 3ம் ப்ரிலிம்ஸ்ல இருக்கிறவங்க கொடுத்துருக்காங்க. ப்ரிலிம்ஸ்ல எவ்வளவு டைம்? 3 மணி நேரம். 3 மணி நேரம் 180 நிமிஷம். கரெக்டாக சொல்லிட்டு இருக்கேன். ஓகே. அதுல பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 3 இருக்கான். பார்ட் 1ல இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியுது டிஎல்டினாலே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஓகேவா? அப்ப தமிழ். சோ தமிழ் பொறுத்தவரைக்கும் எஸ்எஸ்சி ஸ்டாண்டர்ட்ல கேள்வி கேட்போம். 50 மார்க்கு 50 கொஸ்டின் 50 நிமிஷம் வச்சிருக்காங்க. அது என்ன 50 நிமிஷம்? ஓ, அப்ப தமிழுக்கு 50 நிமிஷம் போல. அப்படித்தானே நமக்கு புரிஞ்சுக்க தோணுது. அப்படித்தானே நமக்கு புரிஞ்சுக்க தோணுது. ஓகே. அப்ப செக்ஷுவல் டெஸ்ட் மட்டும். இந்த செக்ஷுவல் டெஸ்ட்ங்கிறப்ப இது ஆன்லைன்லயா ஆஃப்லைன்லயா? அது எந்த வித கிளாரிபிகேஷனும் இல்ல. ஓகேவா? ரைட். ஜெனரல் இங்கிலீஷ் நெக்ஸ்ட் பார்ட் 2 50 மார்க் 50 கொஸ்டின் 50 நிமிஷம். இப்ப 50 நிமிஷம் சேர்த்தா 3 நிமிஷம் வரும். ஓகே. பார்ட் 3 ஜெனரல் ஸ்டடீஸ் டிகிரி லெவல். இது வந்து ஜெனரல் ஸ்டடீஸ் பார்க்கும்போது நமக்கு ஜிகே, கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ், மென்டல் அபிலிட்டி, சைக்காலஜி, பிசில பார்த்த அதே பேட்டர்ன் மாதிரி வச்சிருக்காங்க. இதுக்கு 50 மார்க் 50 கொஸ்டின் 100 நிமிஷம். நான் என்ன கேட்கிறேன்னா, இது 3 சேர்ந்தது தான் ப்ரிலிம்ஸ்னு சொல்லியாச்சு. மேல 100 நிமிஷம் 50 நிமிஷம் 50 நிமிஷம் கூட்டினா 200 நிமிஷம் வருது. அப்பதான் 200 நிமிஷம் கரெக்டாக கூட்டிட்டு இருக்கேன். இங்க 3 மணி நேரம் கொடுத்து வச்சிருக்கீங்க. என்ன இது என்னது எனக்கு புரியல. இங்க 3 மணி நேரம் கொடுத்துருக்கீங்க, நீங்களே டைம் செட் பண்ணிட்டீங்க 50-50. நாமளும் ஆன்லைன் டெஸ்ட் இப்போ எஸ்எஸ்சி பேங்கிங் மாதிரியான எக்ஸாம்லாம் செக்ஷனல் டைமிங் கொடுப்பாங்க. ஓவரால் டைமிங் இருக்கும், செக்ஷனல் டைமிங் இருக்கும். இப்போ செக்ஷனல் டைமிங்னா இது என்ன? இது வந்து கம்ப்யூட்டர் டெஸ்ட் நடத்த போமா? ஆல்ரெடி குரூப் 2A மெயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் டிஎன்பிசி நடத்துறாங்கன்னு சொன்னாங்க. அப்புறமா அதுல தொழில்நுட்ப கோளாறுகள்லாம் ஏற்படுறா திரும்ப OMR நடத்தினாங்க. ஸோ அதனால ஸ்டூடெண்ட்ஸ் தெளிவா இருங்க. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வர்றப்ப
இது ரியாலிட்டியில தான் நடக்குமா அப்படின்னு கொஞ்சமாவது யோசிங்க. புரியுதுங்களா? நான் ஃபைனல் கன்க்ளூஷன் வரேன். நான் இன்னும் இது நடக்குமா ரியாலிட்டியில சொல்ல. பட் இதுல இருக்கக்கூடிய லாஜிக்கல் லூப்ஹோல்ஸ் நம்ம பார்ப்போம். Marks scored in part 3 gender studies will decide on who will move to the next argument. ஏன்னா கிளியரா கொடுக்குறாங்க குவாலிஃபைங் நேச்சர். குவாலிஃபைங் நேச்சர்னா ஜஸ்ட் அந்த மினிமம் மார்க் எடுத்தா மட்டும் போதும், வேல்யூஷன் எடுக்க மாட்டாங்க. அதான் கான்செப்ட். அப்ப இந்த 50 மார்க் 50 क्वेश्चन நீங்க என்ன எடுக்கிறீங்களோ அதான் கட் ஆஃப். ஓகேவா? அந்த கட் ஆஃப் வச்சு நீங்க மெயின்ஸ்க்கு போயிருவீங்க. அப்புறம் பில பிசிக்கல் மெஷர்மெண்ட்ஸ், பிசிக்கல் அதெல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு அது எப்பவும் போல 15 மார்க் சொல்லிட்டாங்க. நோ சேஞ்ச் இந்த எக்ஸசைஸ் 40 15 மார்க்ஸ். அதுல எந்த சேஞ்ச் இல்லை. அப்ப பிசிக்கல்ல எந்த சேஞ்சும் இல்லை. ஓகே. திரும்ப மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவ் டைப். நான் என்ன கேட்கிறேன், எஸ்எஸ்சில சிஜிஎல் அப்படிங்கிறது கம்பைன்டு கிராஜுவேட் லெவலு. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 டயர் 1 டயர் 2 இருக்கும். டிஸ்கிரிப்டிவ்லாம் ஒன்று கிடையாது. டிஎன்பிஎஸ்சில குரூப் 2A டிஸ்கிரிப்டிவ் எவ்வளவு நாளா காலகாலமா வச்சதை இப்பதான் எல்லாரும் கொஞ்சம் பேசி ஒரு குரூப் 2A போஸ்டுக்கு எதுக்கு மெயின்ஸ் அதுவும் டிஸ்கிரிப்டிவ்ல அப்படின்னு கொண்டு வந்து பேசி அதை அப்டேட் எடுத்து கஷ்டப்பட்டு இழுத்து கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காங்க. சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு எதுக்கு முதல் டிஸ்கிரிப்டிவ்? எதுக்கு டிஸ்கிரிப்டிவ்? இதுல வேற பெரிய காமெடி. கீழே டிஎன்பிஎஸ்சி வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட கொஞ்சம் சப்மிட், அதாவது எப்படி சொல்றது, ஹெல்ப்பே வாங்கிக்கலாம், டிஎன்பிஎஸ்சி கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப்லாம் சொல்றாங்க. ஓகே. சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் அதர் தன் யூபிஎஸ்சி தாண்டி வேற எந்த எக்ஸாம்லயுமே மெயின்ஸ்ல டிஸ்கிரிப்டிவ் கிடையாது. ஓகே. திரும்ப கொண்டு வந்து சப் இன்ஸ்பெக்டர் டிஎன்இஎஸ்ஆர் எதுக்கு இந்த மாதிரியான ஒரு இந்த 5th கமிஷன்ல எதுக்கு இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷனே நமக்கு புரியல. சரிங்களா? ஸோ தமிழ் எஸ்எஸ்எல்சி லெவலு 100 மார்க். இது வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படியே மெயின்ஸ்ல இருக்க அதே தூக்கி வச்சிருக்காங்க. இப்போ குரூப் 2 மெயின்ஸ் நடந்துச்சுல அது வந்து அப்படியே. ஓகே. இதுக்கு 3 மணி நேரமா சரி ரைட் இருந்துட்டு போகுது. இதெல்லாம் வச்சிருக்காங்க. அது குவாலிஃபைங் நேச்சர். பேப்பர் 1 இஸ் குவாலிஃபைங் நேச்சர். மினிமம் 40 எடுக்கணும். அப்ப இதுதான் உங்களோட வேலையை தீர்மானிக்க போறலாம். ஜெண்டர் ஸ்டடீஸ் டிகிரி லெவல் டிஸ்கிரிப்டிவ் டைப் இன் தமிழ் 70 மார்க்ஸ் 3 hours. இப்ப நல்லா பாருங்க, நீங்க ரியாலிட்டியா யோசிங்க. 70 மார்க் நம்ம டிஸ்கிரிப்டிவ் எழுதணுமா? 3 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. பிராக்டிகலா கேட்கிறேன், 70 மார்க்குக்கு மட்டும் 3 மணி நேரம் டைம் கொடுப்பாங்களா? 180 நிமிஷம் கொடுப்பாங்களா 20 மார்க்குக்கு? டிஎன்பிஎஸ்சிலனா 300 மார்க்குக்கு 3 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. இது 70 மார்க்குக்கு 3 மணி நேரம். அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மார்க்கு டைமிங் எல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, இதுலயே ஒரு தெளிவு இல்லை, ஒரு கிளாரிபிகேஷன் இல்லை. அப்ப இந்த கிளாரிபிகேஷன் இல்லாத கையில வச்சுக்கிட்டு இது நடந்துருமான்னு கேட்டுட்டே இருக்கீங்க. சரிங்களா? ஸோ கடைசியா அவங்க கொடுத்துட்டாங்க. ஓகேவா? பார்ட் 1 வைவாவும் 10 மார்க் இருக்கும். ஸோ எப்படி செலக்ட் பண்ணுவோங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. நமக்கு பார்ட் 2ல வர இந்த டிஸ்கிரிப்டிவ் இருக்குல்ல, இந்த 70 மார்க் கணக்கு எடுத்து வாங்கலாம். பிசிக்ஸ் அந்த பிசிக்கல்ல வர 15 மார்க், வைவால வர 10 மார்க், ஸ்பெஷல் மார்க்ல 5 மார்க், மொத்தமா 100 மார்க். இதை வச்சு போஸ்டிங் போடுவோம் அப்படின்ற மாதிரி முடிச்சிருக்காங்க. ஓகே. இதுதான் வேற லெவல் பாயிண்ட். எக்ஸ்பர்டைஸ் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி மே பி சார்ட் பை டிஎன்எஸ்ஆர்பி டு கண்டக்ட் தி டிஸ்கிரிப்டிவ் பார்ட் ஆஃப் தி ரிட்டன் எக்ஸாமினேஷன் ரெக்கமெண்டட் பை தி கமிஷன். ஓகே. ஸோ இதெல்லாம் நான் சொல்லிட்டேன். இதுல எவ்வளவு குளறுபடிகள், எவ்வளவு ஒரு தெளிவில்லாத லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ், லாஜிக்கல் லூப் ஹோல்ஸ் இருக்கு நம்ம பார்த்துட்டோம். சரி, இப்ப இதுல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, ரெக்கமெண்டேஷன் கொடுக்குற எல்லா விஷயத்தையுமே கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ண அவசியம் இல்லை. ஒரு சில விஷயங்கள் ஏற்றுப்பாங்க, ஒரு சில விஷயங்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, ஒரு சில விஷயங்கள் சேஞ்ச் அவங்க பண்ணுவாங்க. என்ன அப்ப இதுதான் விஷயம். இதை பார்த்தோன்னே இவ்வளவு நாளா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் நிறைய பேர். சார் படிச்சதெல்லாம் வேஸ்டா சார், இனிமேட்டுக்கு என்ன சார் இது வந்து நான் இனிமேட்டுக்கு என்ன? ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் இருந்து ஒரு விஷயத்தை பார்க்கும்போது இப்ப இந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்துருச்சு. நான் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு சிலபஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கேன். ஓகேவா? ஆல்ரெடி ஒரு சிலபஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கேன். இப்போ நான் இனிமேட்டுக்கு இதுக்கான தெளிவு நாளைக்கே வரப்போறது இல்லை. இப்ப இந்த அப்டேட் பண்ணி வரப்போற சிலபஸ் நாளைக்கே வரப்போறது இல்லை. ஒரு மாசம் வருதுன்னு வச்சுக்கோம். அப்ப நான் இந்த 1 மாசமுமே படிக்கலாமா வேணாமா? ஏன்னா பழைய சிலபஸ் தொடருமா தொடராது? கன்ஃபார்மா தொடரும்னா நான் படிப்பேன். தொடராதுன்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த 1 மாசம் நான் அதை படிச்சு வேஸ்ட். ஓகே. இந்த மாதிரி பல கன்ஃபியூஷன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. அதுக்கும் நான் தெளிவா ஒரு கிளாரிஃபை கொடுத்துறேன், கவனிங்க. டெஃபினட்டா மெயின்ஸ்ல டிஸ்கிரிப்டிவ், மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவ்னா உங்களுக்கு கொண்டு வர வாய்ப்பே கிடையாது. ஓகேவா? வாய்ப்பே கிடையாது. என்ன விஷயம்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு இது மாதிரி ஒரு பேட்டர்ன் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரே எக்ஸாம்பிள் இப்படி ஒரு பேட்டர்ன் வருதுன்னு வச்சுப்போம். மேபி கொண்டு வரணும்னு வச்சுப்போம். திரும்ப சொல்றேன், இந்த ஜெனரல் நாலேஜ் நம்ம இப்ப படிச்சுட்டு இருக்கிறது தான். மென்டல் எபிலிட்டி இப்ப பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறது தான். சைக்காலஜி இப்ப பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறது தான்.
இந்த கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ் மட்டும் மேபி கொண்டு வந்தாலும் சொல்றேன், ஓகேவா, கொண்டு வந்தாலும் மேபி இது மட்டும் தான் ஆட் ஆகுது. இதுக்கு எதுக்கு பயப்படணும்ல, இதுக்கு எதுக்கு ஒரே ஆகணும், இதுக்கு எதுக்கு டிப்ரெஷன் ஆகணும்? அப்ப ஒன்னையும் பாருங்க என்ன எது. எனக்கு இதுதான் பெரிய குழப்பம். 3 மணி நேரம் அப்சர்வேட்டிவ் ஃப்ளூயன்ஸ்க்கு இது 50 நிமிஷம் 100 நிமிஷம் கூட்டம் 200 நிமிஷம் வருது. இது ரெக்கமெண்டேஷன் தான், ஃபைனல் இன்னும் பண்ணல. அப்படிங்கிறப்ப இதுல இவ்வளவு மிஸ்டேக்ஸ் இருக்கிறப்ப நீங்க வந்து இதுக்காக பார்த்துட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டாப் பண்றதுங்கிறது தேவையில்லாத ஒண்ணு. நீங்க படிங்க, ஆல்ரெடி எக்ஸாம் பேட்டர்ன் என்ன மாதிரி இருக்கும் அதுக்கே ப்ரிப்பேர் பண்ணுங்க. நான் ஒண்ணு சொல்றேன், இப்ப மேபி ஏதாவது சேஞ்ச் ஆகுதுன்னு நீங்க சிலபஸோ ஏதோ ஒன்று சேஞ்ச் ஆகுனாலும் அந்த சேஞ்சுங்கிறது அப்போதைக்கு எல்லாருக்குமே பூஸ்ட் தான், அப்ப பாத்துக்கலாம். நீங்க பயப்படாதீங்க, அதனால நம்மளால எல்லாமே முடியும். அந்த கான்பிடன்ஸ் மூலமா வாங்க. இது தேவையில்லாத அணிதான். இது கண்டிப்பா இது மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இன்கேஸ் நடந்தாலும் நம்ம பாத்துக்கலாம். இப்ப நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க ஆல்ரெடி ஒரு பேட்டர்ன் இருக்கு, அதை தொடர்ந்து படிங்க. இதுக்கு அது யூஸ் ஆகதான் செய்யும். சரிங்களா? இந்த கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ் தான் பயப்படாதீங்க, ரொம்ப ஈஸி, பேசிக்கா தான் இருக்கும். சரிங்களா? ஆனா இது எல்லாமே நடக்குமானா கண்டிப்பா நடக்காது. இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஓகே, அதனால இதுதான் இதுல இருக்கிற விஷயம். அதனால இதை கையில வச்சுக்கிட்டு என்ன இப்படி நடந்துருச்சு, என்னோட சில கமெண்ட்ஸ் பார்த்தேன், என் வாழ்க்கையே நம்பிதான் இருந்தது, என் வாழ்க்கையே போயிருச்சு அப்படின்ட்டு. உங்களோட அந்த மனக்குமுறை எனக்கு புரியுது, நான் இல்லைன்னா சொல்லவே இல்லை. ஆனா இப்படி இவ்வளவு தூரம் உடஞ்சு உட்காராதீங்க, ஓகேவா? நாமளா பாருங்க எல்லாத்தையும், புரியுதுங்களா? இப்ப 50 மார்க் தான் இல்ல 20 தான் எடுக்க சொல்றாங்க, 50 மார்க் இல்ல 15 தான் எடுக்க சொல்றாங்க. அப்படி யோசிங்க, 50 மார்க் இங்கிலீஷ்க்கு இருக்கு, 15 தான் எடுக்க சொல்றாங்க. அப்படி நினைங்க. அதெல்லாத்தையும் தாண்டி 50 நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைமிங் கொண்டு வர போறாங்களா? எக்ஸ்ட்ரா டைமிங் கொண்டு வந்தா ஆஃப்லைன்ல நடத்த முடியாது. ஏன்னா 50 நிமிஷம் ஒரு கொஸ்டின் போய் சஸ்தான் மாத்திட்டு இருப்பாங்களா? நடக்காது. ஆன்லைன் தான் நடத்தணும். ஆன்லைன்ல நடத்தினா ஆல்ரெடி டிஎன்பிசி ஒரு ஆன்லைன் கொண்டு ஒரு எக்ஸாம் சொல்லி அப்ப முடியலட்டாங்க. அப்படிங்கிறப்ப நம்ம இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். ஓகே, எல்லாத்தையும் டைம் ஆட் பண்ணா 200 நிமிஷம் வந்து 150 நிமிஷம் கொடுத்துருக்காங்க, புரியுதுங்களா? அதனால இதான் ரியாலிட்டி. இது இப்படியே நடக்காது. ஒருவேளை கொஞ்சம் இப்ப இருக்க சிலபஸோட சேஞ்ச் ஆனாலும் பார்த்துக்கலாம், பயப்படாதீங்க. சரிங்களா? சோ எதுக்கும் பயப்படாதீங்க. 2025 எஸ்ஐபிசி வெற்றி கண்டிப்பா நமக்கு தான். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.